பக்தி பெருக்கில் அந்த ஊனுருக அந்த பரவசத்திலே உள்ளே உயிர் உருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம்பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. ஓம் நம சிவாய. என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளை படைச்ச இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் கடவுள்கிட்டையும் நமக்கு காவலா இருக்கிற குலதெய்வத்துக்கிட்டையும் எப்பொழுதுமே நம்ம கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது, வேதனைப்படும் போது, இந்த பூமியில ஏன் பிறந்தோம் அப்படின்னு நினைக்கும் போது, வாழ்வா சாவா, நம்மளை மாற்றிக்கலாமா அப்படின்னு முடிவெடுக்கும் போது நம்ம குமரி குமரி வெந்து தணிந்து இந்த கேள்விகளை நம்ம கேட்போம். இறைவா ஏன் எங்களுக்கு இந்த கதி அப்படிங்கிற கேள்விகளை நம்ம கேட்போம். அப்ப நமக்கான பிரபஞ்சமும் கடவுளும் கிரகங்களும் எப்பொழுதுமே நம்ம காக்குமா, நம்மளை தூக்கி விடுமா, துன்பங்களிலிருந்து மீட்குமா அப்படிங்கறத பத்திலாம் இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நரக வாழ்க்கையிலிருந்து உங்களை கண்டிப்பா மீட்டு கொடுக்கும் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம். அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய், இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடரு, இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும் அதுபோல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். நம் எண்ண அலைகள் நல்லவையாக இருப்பின் நன்மையும், தீயவையாக இருப்பின் தீமையும் நமக்கு நடக்க செய்கிறது. நம்ம வாழ்க்கையில வெற்றி, தோல்வி, சுக துக்கங்களுக்கு நம்முடைய எண்ணங்களே முதல் காரணம். எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்ச சக்தி எதை கேட்டாலும் தரும். இதை எவர் ஒருவர் பரிபூரணமாக நம்புகிறாரோ அவர் எதிலும் வெற்றி மேல் வெற்றி பெற்று எல்லா வளங்களும் நலன்களும் பெறுகிறார். இதுதான் இந்த பிரபஞ்ச விதி. இந்த விதிய உங்களுடைய உயிர் மூச்சா எப்பொழுதுமே வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க. நீங்க எப்படி ஒவ்வொரு செகண்டும் நம்ம மூச்சு விடுறோமோ அதுபோல இந்த விதியை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. பரிபூரணமா நீங்க நம்பினால் உங்கள் மனதின் ஆழத்தில் இதை பதிய வச்சுக்குங்க. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப உங்களுக்காக பிரபஞ்சம் வந்திருக்கிறது, தேடி வருது. ஏற்கனவே நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, கடவுள்கிட்ட, உங்களது இஷ்ட தெய்வத்துக்கிட்ட பல கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஏன் இவ்வளவு கஷ்டம்னு தெரியல இறைவா, எவ்வளவு உன்னை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற, நீ இருக்கியா இந்த உலகத்துல இல்லையா, நீ இருக்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வாழ்றேன், நீ இல்ல அப்படின்னு தெரிஞ்சா என்னையே நான் மாற்றி பண்ணல, நான் ஏன் உயிர் வாழணும், நீ இருந்திருந்தா என்னை இவ்வளவு கஷ்டத்துல விட்டுருக்க மாட்டில்ல, ஒரு கஷ்டம் 2 கஷ்டமா, வாழ்க்கை பூரா கஷ்டம், என்னைக்குத்தான் இந்த நரக வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை இறைவா. என் அன்பு தனுசு ராசி நண்பர்களே, தோழிகளே, எத்தனை முறை நீங்க கூப்பிட்டாலும் கை நீட்டுற தூரத்துல தான் அவங்கெல்லாம் இருப்பாங்க. நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை. சில தர்ம சங்கடங்கள் நடந்துகிட்டு இருக்க உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, முக்கியமா உங்களது நேர்மை. தனுசு ராசி அப்படின்னாலே நேர்மை. அநியாயத்துக்கு துணை போக மாட்டீங்க, சட்டத்துக்கு புறம்பா எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க, அநியாயமா ஒரு பொருள் பணம் வருது அப்படின்னா அதை ஏத்துக்க மாட்டீங்க. இதுதான் உங்களது கஷ்டத்துக்கு மிகப்பெரிய காரணம். நேர்மையா இருக்கிறவங்கள மற்றவங்க வாழ விட மாட்டாங்க. நேர்மையா இல்ல அப்படின்னா கடவுள் நம்மளை வாழ விடாது. அப்ப இந்த இரண்டுக்கும் நடுவுல சிக்கி தவிக்கிறவங்க தான் தனுசு ராசி. எவ்வளவு உழைப்பு போட்டாலும் பலன் இல்ல அப்படிங்கிறது தான் உங்களது தவிப்பு. 1000 கவலை, ஏமாற்றம், துரோகம் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. இருந்தாலும் இறைவா நீ இருக்கியா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, தைரியம் வந்துடும். உங்க கூடவே இருக்கிறான் அந்த இறைவன். இறைவாங்கும் போது மனசுல ஒரு புத்துணர்ச்சி வருதுல்ல, ஒரு நம்பிக்கை வருதுல்ல, நம்மளால முடியுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுல்ல, அதுதான் அந்த இறைவன். எவ்வளவு தோல்வி வந்தாலும் பயம் இல்ல, பரவாயில்ல, நாங்க போராடுவோம், அந்த ஒரு நம்பிக்கை வந்துட்டாலே உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏன்னா தனுசு ராசி அப்படின்னாலே அங்கு குரு பகவான் வந்து விடுவார். ஏதாவது ஒரு விதத்துல அந்த தெய்வ பக்தி ஆழமா பதிஞ்சிரும். 1000 கஷ்டங்கள் வந்தாலும் அம்மா, அப்பா, நண்பனே அப்படின்னு நம்ம கூப்பிடுறது இல்ல, கடவுளே இருக்கியா இல்லையா, கடவுளே அப்படின்னு தான் கூப்பிடுறோம். அதுக்காக நம்மள கடவுள் கைவிட்டுருவாங்களா? எல்லாத்துலயும் இறைவன் தானே இருக்கான்.
நம்பிக்கை இல்லாதவங்க ஏங்கி தவிப்பாங்க, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற சந்தேகம் வரும். ஆனா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் அதிக நம்பிக்கை உண்டு, உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகம் உண்டு. கண்டிப்பா ஒரு நேரத்துல இளம் வயசுல அந்த இளம் ரத்தத்துல தெய்வங்கள் தேவைப்படாம இருந்திருக்கலாம். அந்த கஷ்டங்களை அனுபவிக்கிற காலகட்டத்துல இந்த உலகம்னா என்ன, உலகத்துல இருக்கிற மனுஷங்கள்னா யாரு, எப்படிப்பட்டவர்கள், எது மாதிரியான சுயநலவாதிகள், சுயநலத்துக்காக என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற பாடங்கள் கற்றுக்கொண்டு வரும்போதே கடவுள் ஒருத்தன் இருக்கான், நமக்காகவே இருக்கான், நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான், நம்ம பக்கத்திலே இருக்காங்கிற நம்பிக்கை முழுசா வந்துடும். எல்லாத்தையும் மன்னிப்பீங்க, இல்லைன்னா மறந்துடுவீங்க. தவறு செய்தவர்களையும் துரோகம் செய்தவர்களையும் மன்னித்து விடுவீர்கள். வெளியில எவ்வளவு துயரம், சொல்ல முடியாத துன்பங்கள் இருந்தாலும் விடு, நல்லது நடக்கும், நமக்குன்னு ஒரு காலம் வரும் அப்படி நினைச்சிட்டாலே உங்களால எதையுமே தாங்க முடியும். எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் வெளியில வந்துருவீங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. போராட்ட வாழ்க்கை, இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த போராட்டத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், அந்த மாதிரி ஒரு குடும்ப உறவு ரெண்டு பட்டா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு, உறவுக்காரவங்களுக்கு, ஊருக்காரவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம் போல. முன்னாடி வருத்தப்படுறது மாதிரி இருக்காங்க, பின்னாடி நிறைய அவதூறு பேசுறாங்க, ஏளனம் செய்யறாங்க, கிண்டல் பண்றாங்க. இது சரியான நேரம், அவங்களே நம்மளை பழி வாங்கினதா நினைச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. மரணத்தை விட அந்த அவமானம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்லாம் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இறைவா, திருமணமாகி 7 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, இந்த வருஷமாவது குழந்தை பாக்கியம் இருக்குமா அப்படின்னு தவிக்கிற தனுசு ராசி நண்பர்கள் நிறைய பேர். ஏன்னா தனுசு ராசியின் அதிபதி வியாழன், குரு பகவான். அந்த குரு பகவானுக்கு பரிகாரங்கள் செய்யும் போது கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு உண்டு. குழந்தை பாக்கியம் கண்டிப்பா இருக்கும். நம்பிக்கையோட அந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க. குரு பகவானுக்கு மஞ்சள் பாலாடை இருக்குல்ல, அதன் மூலயமா நீங்களே நெய் செஞ்சு ஒரு 100 ml தானம் கொடுங்க. புத்தகங்கள் தானம் கொடுங்க. உங்க வசதிக்கு ஏற்றது மாதிரி பசு தானம் கொடுங்க. இதெல்லாம் கோதானம், மிகப்பெரிய தானம். அது அந்த அளவுக்கு வசதி இருந்தா ஏன் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கோதானம் செஞ்சுட்டா நம்ம வாழ்க்கையை மாறி போகும். ஒருவேளை எல்லாம் இருந்து நிம்மதி இல்லை அப்படிங்கிற தனுசு ராசி நண்பர்களும் இருக்காங்க. பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, நிலம் இருக்கு, பவுன் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் குடும்பத்துல பிரச்சனை, நிம்மதி இல்லை, நோய். இப்படிப்பட்டவர்கள் இந்த நிலத்தை தானமா கொடுக்கலாம், கோதானம் செய்யலாம், பசுக்கள் பசுமாட்டை தானமா கொடுக்கலாம், ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம் இல்லாதவங்களுக்கு, குங்குமப்பூ வாங்கி கொடுங்க. குரு பகவானுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ மஞ்சள் நிறத்துல என்னென்னலாம் இருக்கோ அது குரு பகவானுடைய ஆதிக்கத்துல வரும். இந்த உலகத்துல மஞ்சள் நிறத்துல என்ன இருக்கு, எல்லாமே வரும். தங்கத்திலிருந்து லட்டு, ஆடைகள், என்னென்னலாம் மஞ்சள் நிறத்துல இருக்கோ அதெல்லாம் குரு பகவானுக்கு ஆதிக்கமா வரும். அதை தானமா செய்யுங்க. பழங்கள், அப்ப கண்டிப்பா உங்களது பிரச்சனைகள் அது தீர்க்கும். செய்யாத தவறுக்கு பழி சுமக்கிற காலகட்டம் வரும். எல்லாராலையும் ஒதுக்கப்படுவீங்க. குடும்பமே அல்லோலப்பட்டிருக்கும், கஷ்டப்பட்டிருக்கும், அவமானத்துல சிக்கி சிதைஞ்சு போயிருக்கும். குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் கூட வர வாய்ப்பு இருக்கு. அப்பெல்லாம் உங்களுக்கு துணையா இருக்கிறது அந்த கடவுள் மட்டும்தான். 9 கிரகங்கள் இருக்கு அப்படின்னா 9 கிரகங்களும் உங்களுக்கு நல்லது செஞ்சிட மாட்டாங்க, 9 கிரகங்களும் உங்களுக்கு கெட்டது செஞ்சிட மாட்டாங்க. சில பேர் நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றது மாதிரி நல்லது செய்ய காத்திருப்பாங்க. அதுக்கு நம்ம தயாராகணும், முயற்சி பண்ணணும். சில கிரகம் கஷ்டங்களை கொடுக்க, துன்பங்களை கொடுக்க தயாராகிட்டு இருக்கும். சில கிரகங்கள் பரிகாரம் செஞ்சா நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும். சில கிரகங்கள் சூழ்நிலையால கெடுதல் செஞ்சிட்டு இருக்கோம். அதனால எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அது ஒரு கர்மா, நாம செஞ்ச செயலுக்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோட மட்டும் செயல்படுங்க. அந்த நம்பிக்கை இழந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே இழந்துடுவீங்க. குடும்பமே சிதைஞ்சு போயிடும். பெரும்பாலும் உங்க குடும்பம் நிம்மதியா இல்லைன்னாலும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். உங்களுடைய தன்னம்பிக்கை தான் காரணம். தனுசு ராசி நண்பரை நான் பார்த்தேன். எங்க நேரம் ரொம்ப மோசமா இருக்குங்க, எங்க நேரம் ரொம்ப மோசமா இருக்குங்க. சின்ன குழந்தை கல்லெறிஞ்சா கூட பயந்து ஓடுற ஒரு நாய், நாங்கள் ஓரமாக ஒதுங்கி போனால் கூட அதே நாய் எங்களை விரட்டிட்டு வருது அப்படின்னாரு. உண்மையிலே பல தனுசு ராசி நண்பர்களுடைய நிலைமை இப்படித்தான். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கு அப்படின்னு தெரியாது, செயல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாது. திடீர்னு பிரச்சனைகளும் துன்பங்களும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். இன்னொருத்தர் சொன்னாரு, என்னங்க இது பொழப்பு, வரவன் போறவன்லாம் அடிக்கிறான், கஷ்டப்படுத்துறான், வீண் வம்புக்கு வரான், என்னால திருப்பி அடிச்சிட முடியும், நான் அடிச்சேன்னா அவன் ஒரே அடியில் விழுந்துருவான், ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு என்னால கை வைக்க முடியல, என் கையெல்லாம் கட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அப்படின்னு போயிடுவானேன்னு பாக்குறேன், குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவேன்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னவங்க பல பேர் தனுசு ராசியில. பெண்களா இருந்தா சொல்லவே வேண்டியதில்லை, பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க. கணவனுடைய சந்தேக பார்வை, வேலை செய்யற இடத்துல ஆண்களால பிரச்சனை, முதலாளியால மேனேஜரால பிரச்சனை, வரவும் போறவெல்லாம் உரசி பார்ப்பான், ஏகப்பட்ட பிரச்சனை, உடல் நலத்துல பிரச்சனை, சில நேரத்துல
மனசு தைரியமா இருந்தாலும் உடல் ஒத்துழைக்காது. படாத பாடுதான் பட்டுக்கிட்டு இருப்பீங்க. உறவினர்களுடைய பழிச்சொல், குடும்ப தகராறு, பொருளாதார பிரச்சனை, கௌரவமா வாழ முடியாத சூழ்நிலை, கணவன் மனைவிக்குள்ளார விரிசல், பிரிஞ்சு போறது, இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம். தனுசு ராசி பெண்களுடைய வாழ்க்கை மிக கொடுமையானதா இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த 8 ஆண்டுகள் 7.5 முடிஞ்சிருச்சு. அதனுடைய வடுக்கள் இன்னும் மறையாம இருக்கிறது மாதிரி தான். எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இன்னும் அதுல இருந்து மீள முடியாத பல தனுசு ராசி நண்பர்கள் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நித்திய கண்டம் பூரண ஆயுசு தான் அவங்களுக்கு. இதுக்கெல்லாம் எப்பதான் விடிவு காலம் வரும் இறைவா அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக அந்த இறைவன் மூலியமா பிரபஞ்சம் சொல்றது இதுதான். எல்லாரும் தன்னுடைய நிலையிலிருந்து உயர்ந்த இடத்தை பார்ப்பாங்க. இவ்வளவு பெரிய ஆளா, இவ்வளவு பெரிய குடும்பமா, இவ்வளவு கோடீஸ்வரர்களா இருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனா நான் என்னை விட தாழ்ந்தவர்கள், என்னை விட கஷ்டப்படுபவர்கள், இவர்களை பார்த்து நான் ஆறுதல் அடைஞ்சுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு என்னைக்குத்தான் நீ ஒளியேற்றி கொடுக்க போகிறாய்? ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன். இந்த ஓர் உயிரை நீ வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினேன் முருகையா. இப்படி இறைவனிடம் கையேந்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாட்டை நான் துன்பப்படுற நேரத்தெல்லாம், நான் சோர்வடைகிற நேரத்திலெல்லாம் இந்த பாட்டை கேட்பேன். எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். கண்டிப்பா கடவுள் கைவிடுவாரா அப்படின்னா கைவிட மாட்டார். ஏன்னா உங்களுக்கு பிரபஞ்சம் கை கொடுக்க தயாராக இருக்கிறது. கவலைப்படாதீங்க. பிரபஞ்சம் இப்ப இதுதான் சொல்லுது, அல்லது கடவுள் இதை தான் சொல்றார். எப்பொழுதுமே ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கத்தான் நம்முடைய பிறவியே முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. இந்த பூமியில வந்த வேலையே அதுதான். எப்பொழுதுமே நம்மளுடைய பிறப்பு எதுனா முன்ஜென்ம வினைகளை தீர்க்கத்தான் இப்ப நம்ம பிறந்திருக்கோம். அப்ப பிறந்ததால கஷ்டங்களை மட்டும்தான் கொடுக்குதா அப்படின்னா நாம செஞ்ச புண்ணியங்களும் இருக்குல்ல, முன் ஜென்மத்திலேயோ அல்லது பெற்றோர்கள் முன்னோர்கள் மூலியமா நடந்த புண்ணியங்கள் இருக்குல்ல. ஒரு மனுஷன்னா கெட்டவனாவே வாழ்ந்திருப்பானா, அல்லது நம்ம கெட்டதாவே செஞ்சிருப்போமா? இல்ல. ஆனால் நமக்கு வரக்கூடிய பாவங்கள் எது தெரியுமா? கெட்டதுக்கான பலன் முன்னாடி வரும், நல்லதுக்கான பலன் பின்னாடி வரும். இதுதான் உண்மை. இந்த விதியை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கும் கடவுள் நீங்க நம்பிக்கை இழக்கிற நேரத்துல அப்படியே தூக்கி விடுவார் பாருங்க. கை கொடுப்பார். ஒரு கை உங்களை நோக்கி நீளும். அந்த கை சொல்லுது, கவலைப்படாதே, நீ மாறப்போகிறாய், உன் வாழ்க்கை மாறப்போகிறது, புது வாழ்க்கையை அனுபவிக்க போகிறாய், தைரியமாக இரு, ஜெயிக்க போகிறாய். அன்னைக்கு நீ என்ன புரிஞ்சுப்ப. இந்த கர்ம வினையெல்லாம் தீர்த்து நீ ஜெயிக்கிற அன்னைக்கு நான் இருக்கேன் என்று புரிந்து கொள்வாய், புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய். அன்று பேச முடியாமல் தவிப்பாய், என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய், ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய். இன்று வடிக்கும் கண்ணீரை விட, துன்பத்தால் வடியும் கண்ணீரை விட ஆனந்த கண்ணீரை பெருக்கெடுத்து நான் ஓட செய்வேன். கவலைப்படாதே நண்பர்களே. இந்த பிரபஞ்சம் பேசுகிறேன், உங்களை படைத்த இறைவன் பேசுகிறேன். கவலைப்படாதீர்கள். நினைத்து பாருங்கள், உங்களை பூமியில படைச்சதே நான் தான். உங்களை தோற்க விடுவேனா? அதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் கையை பிடி, என்னை தொட்டுவிடப்பார், முழுசா நம்பு, கவலைப்படாதே. நிச்சயமாக உன்னை இந்த புதைக்குழியிலிருந்து கரை சேர்ப்பேன். இது தெரியாமல், இந்த கர்மா புரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்படி சொல்கிற கடவுள் பிரபஞ்சம் உங்களை கைவிடுமா? நீங்க நினைச்சு பாருங்க. யாரையுமே நீங்க நம்ப வேண்டாம். நம்மை படைத்த பிரபஞ்சத்தை நம்புங்க. நம்ம பெத்தவங்க நமக்கு துரோகம் என்னைக்குமே செய்ய மாட்டாங்க. 1000ல் 1 துரோகம் செய்பவர்களாக இருப்பார்கள். அது அவர்களுடைய கர்ம வினை. 999 பேர் பெத்தவங்க அல்லது பிள்ளைகளுக்கு துரோகம் நினைக்கவே மாட்டாங்க. அதை விட 1000 மடங்கு உயர்ந்த கடவுள் பிரபஞ்சம் நம்மளை கைவிடுமா? நம்மளை படைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த பிரபஞ்சம். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு விதி, இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு டிசைன். அப்படியே அப்பா அம்மா இணைஞ்ச உடனே நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு பெரிய பங்கு இருக்கு. முன்ஜென்ம பாவங்களை சுமந்து புண்ணியங்களை சுமந்து உங்களை சரியான பெற்றோர்களுக்கு பிறக்க வைத்து அந்த பாவ மூட்டைகளை, அந்த புண்ணிய மூட்டைகளை உங்களுக்குள்ளார இறக்கி வைக்கணும். பிரபஞ்சத்துக்கு பெரிய வேலை இருக்கு. இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மன வருத்தமே வராது. அதனால எதுக்குமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உலகத்துல யாருமே இல்லை, நீங்க மட்டும் தான் இருக்கீங்க அப்படிங்கிற உணர்வு ஏற்படும். தனியா இருக்கிறது மாதிரியும் யாருமே ஆறுதல் சொல்லக்கூட வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஏக்கமும் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். தொட்டதெல்லாம் தோல்வி, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், நேரமே சரியில்லை அப்படின்னு புலம்புற என் அன்பு தனுசு ராசி நண்பர்களே, பிரபஞ்சம் அந்த மாதிரி தான். பிரபஞ்சம் சொல்றது அதுதான். தீராத கஷ்டங்கள் வந்தாலும், தீராத நோய்கள் வந்தாலும்,
வீண் வம்பு வழக்கு வந்தாலும் துரோகங்கள் நடந்தாலும் எல்லாமே கர்ம வினை அப்படின்னு நினைச்சுக்குங்க. கர்ம வினை தீர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குங்க. ஏன்னா உண்மையா சட்டத்துக்கு புறம்பா நீங்க எதையும் செய்ய மாட்டீங்க. அந்த கஷ்டத்தை தீக்கிறதுக்கு, அந்த பிரச்சனை தீக்கிறதுக்கு குறுக்கு வழியில போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்க. தனுசு ராசி அப்படின்னாலே எல்லாத்துலயும் நேர்மை, உண்மை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. மெயினா குரு பகவானை அதிபதியாக வச்சிருக்கீங்க. சில நேரத்துல வந்து கூடுற வேற கிரகம் இருக்குல்ல, அது குரு பகவானையே தடுத்து நிறுத்திட்டு அது வேலையை காட்டும். எப்பொழுதுமே பணத்தை அதிகமா நீங்க விரும்ப மாட்டீங்க. ஆனா வேறொரு கிரகம் உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா பணத்து மேல அதிக பற்று வர வைக்கும். இல்லைன்னா பணத்து மேல பற்று உள்ளவங்களுடைய நட்பு உங்களுக்கு ஏற்படும். அப்ப எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உதிக்க ஆரம்பிக்கும். அவங்க மூலியமா நீங்க அங்க சிக்கிப்பீங்க, அவங்க தப்பிச்சிருவாங்க உங்களை சிக்க விட்டுட்டு. எப்பொழுதுமே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பணத்தை தேடி நீங்க போகவே மாட்டீங்க. பணம் தான் உங்களை தேடி வரும். என்ன இங்க விஷயம் அப்படின்னா பணத்தை மதிக்கணும். பணத்தை மதிக்கணும் அப்படின்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. பணத்து மேல ஒரு ஆசை வரணும். பணத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், 4 பேருக்கு நல்லது செய்வோம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கும்போது புண்ணியங்கள் சேர்ந்துகிட்டே இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் புண்ணியங்கள் அதிகமா சேரும். அதே நேரத்தில் அப்பப்போ சந்தோஷமா வாழ்றாங்களா, ஆடம்பரத்தோட வாழ்றாங்களா, கடன் வாங்காம வாழ்றாங்களா அப்படிங்கிறனா கேள்விக்குறிதான். அங்கதான் அந்த பணம் என்ன செய்யும், உங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா உங்க கையில தங்காது, அடுத்தவங்களுக்கு உதவியா போயிட்டே இருக்கும். அது காரணம் என்னன்னா மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம். அதை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி நண்பர்கள் தோழிகள் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அடுத்தவங்கள்ட்டே தள்ளி விடுறாங்க. அப்போ ஏன் அவங்கள்ட்ட நம்ம தங்கணுங்கிற எண்ணம் அந்த பணத்துக்கு. அதனால கொஞ்சனாவது பணத்தை நம்ம சேமித்து வைக்கணும். நம்ம குழந்தை குட்டிங்களுக்கு அல்லது சந்ததியினருக்கு அதை சேமித்து கொடுக்கணும். அவங்கள சந்தோஷமாக வளர்க்கணும். அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யணும். தயவு செஞ்சு நினைங்க. பொதுநலமாக இருந்து இருந்து துரோகத்தை அனுபவிச்சது வரைக்கும் போதும். இங்கே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும். யாருக்கு உண்மையாக உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு செய்யணும். தேவைப்படாதவங்களுக்கு நம்ம உதவும் போது துரோகத்தை தான் நம்ம அனுபவிக்க முடியும். அதனுடைய பலன் அதுதான் நமக்கு கிடைக்கும். தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்யணும். எப்பொழுதுமே உங்களை தப்பாக பேசுகிறவங்களை உங்களால் பொறுத்துக்கவே முடியாது. சின்ன தோல்வி வந்தாலும் துவண்டு போயிடுவீங்க. ஏதாவது நஷ்டமாயிடுச்சு, ஏதாவது தப்பா பேசிட்டாங்க, குத்தம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப போராடுவீங்க. பல சோதனைகளை கடந்து விடாம போராடி வெல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி பெண்கள் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆணாக இருந்தாலும் சரி, தப்பா நடந்துக்கிட்டாங்க, தப்பா பேசிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, குத்தம் சொல்லிட்டாங்க அல்லது புறம் பேசிட்டாங்க அப்படின்னா அவங்கள காலில் வந்து விழாத வரைக்கும் விட மாட்டீங்க. அது எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும், காதலனாக இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும், துரோகிகளாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும் தப்பு செஞ்சவன் காலில் விழுந்தே ஆகணும். கெஞ்சி கூத்தாடுவாங்க, ஏதாவது ஒரு வழியில தண்டிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு வீரம் உங்களுக்கு உண்டு. நம்பிக்கையான துணைக்கு உசிரே கொடுப்பீங்க. பெண்களுக்கு மட்டும் இது பொருந்தாது, ஆண்களுக்கும் இது பொருந்தும். நம்பிக்கை வச்சுட்டீங்க அப்படின்னா உசிரை கொடுப்பீங்க. அதுல ஏமாந்துட்டீங்க அப்படின்னா ஒண்ணு உயிரை எடுத்துருவீங்க, இல்லைன்னா கதற ஓட விடுவீங்க. காலில் விழ வச்சு தப்பிச்சோம் பொழைச்சோம் விட்டா போதும் ஓட வச்சிருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் அன்பா பேசுவீங்க, அன்பா வெளிப்படுத்துவீங்க. அளவுக்கு மீறி போகும்போது உங்களுடைய சுயரூபத்தை காட்டுவீங்க. அதனால இந்த விஷயத்தை நீங்க நிதானமா செயல்படுத்தினீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் கடந்து போயிடலாம். கஷ்டங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் குரு பகவானை வழிபடுங்க. வியாழக்கிழமை தோறும் விரதம் இருங்க. மஞ்சள் நிற பூக்களால அபிஷேகம் பண்ணுங்க. இனிப்புகள் கொடுங்க, தானமா கொடுங்க. இனிப்பு லட்டெல்லாம் செஞ்சுட்டு குரு பகவானை வணங்கிட்டு அங்க முடியாதவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. ஏன்னா பல நாட்கள் பல மாதங்கள் இனிப்பே சாப்பிடாம பல ஏழைகள் ஆதரவற்றவர்கள் 1000 ரூபாய் கொடுத்தாலும் சந்தோஷப்பட மாட்டாங்க. ஒரு லட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சுவை அவங்கள என்னைக்குமே அவங்க மனசுல நிக்க வைக்கும். அதனால இனிப்புகளை தானமா கொடுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு குடும்பத்துல, நாளைக்கு உயிர் வாழ்வோமோ இல்லையோ, நாளைக்கு என்ன கௌரவ பிரச்சனை, என்ன அவமானப்பட போறோமோ தெரியல, ஒவ்வொரு நிமிஷமும் போராட்டமா போயிட்டு இருக்கு அப்படின்னா வியாழக்கிழமை விரதம் இருங்க. குரு பகவானுக்கு உங்களுடைய அதிபதி குரு பகவான். வியாழக்கிழமை விரதம் இருந்து ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அன்னைக்கு மஞ்சள் நிற ஆடை உடுத்திக்குங்க. இல்லைன்னா ஒரு கைக்குட்டையாவது கையில் வச்சுக்கங்க. மஞ்சள் நிறத்துல கைக்குட்டையாவது கையில் வச்சுக்கங்க. நேர்மறையான சக்தி உங்கள்கிட்ட வந்து சேரும். எதுக்குமே ஒரு துணிவு வரும். விட்றா பார்த்துக்கலாம், எல்லாம் இறைவன் இருக்கிறான் எனக்கு துணையா. எத்தனை பேர் எதிர்த்தாலும் பார்த்துக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் பேசி தீர்த்துடலாம். நான் பட்ட கஷ்டத்துக்கு இந்த பிரச்சனைலாம் ஒரு பெருசா, அந்த எண்ணங்கள் வந்துடும் உங்களுக்கு. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியில் யாராவது இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு 10 ரூபாய் கொடுங்க. அவங்க மனசில் சந்தோஷப்படுவாங்க, உங்களை பற்றி பாராட்டுவாங்க. ஒரு சின்ன உதவி. இல்லைன்னா தினமும் கையில் கிடைக்கிற ஒரு 5 ரூபா 10 ரூபா இப்படி எடுத்து ஒரு உண்டியல்ல போட்டுட்டே வாங்க. அந்த மாதம் கடைசியில் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை ஈஸ்வரன் கோயிலுக்கு போங்க. அங்கே இருக்கிற ஒரு 4-5 பேருக்கு ஒரு 20 30 50 100 இப்படி அவங்க
சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா எல்லாருடைய அந்த நன்றி உணர்வும் அந்த நேர்மறை எனர்ஜியும் அந்த கோவிலில் உள்ள சக்தி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருடைய உணர்வும் ஒரே நேரத்தில் உங்களை வாழ்த்தும் போது மிகப்பெரிய பலன், ஒரு நேர்மறை சக்தி உங்க உடம்புக்கு கிடைக்கும். உற்சாகமா மாறுவீங்க. ஐயா நல்லா இருப்பீங்க. நீங்க அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, பல பாவங்கள் தீரும். முயற்சி பண்ணி பாருங்க. இதெல்லாம் செய்யுங்க, நம்பிக்கையோட இதை செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி அடுத்த மாசம் வரலட்சுமி விரதம் வருது. பெண்களை கூப்பிட்டு, இளம் பெண்கள், திருமணம் ஆன பெண்கள், அவங்களெல்லாம் கூப்பிட்டு 4 பேருக்கு உதவி செய்யுங்க. ஆடைகள் கொடுக்கலாம், அலங்கார பொருட்கள் கொடுக்கலாம். இந்த வரலட்சுமி விரதத்தை நல்லா பயன்படுத்திக்கங்க. அற்புதமான ஒரு விரதம், பயன்படுத்திக்கங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு இருந்து முறைப்படி பூஜை செஞ்சு அன்னை மகாலட்சுமியை வரவேற்று உங்க வீட்டில் அந்த பூஜையில கலந்துக்கிற பெண்களுக்கு அந்த பொருட்கள்லாம் கொடுப்பாங்க தானமா. அதெல்லாம் கொடுத்தீங்க அன்னைக்கு அப்படின்னா கணவருக்கு நீண்ட ஆயுள், திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம், நல்ல கணவன், அதுபோல புகழ், செல்வம், இன்னும் சொல்ல போனா 16 வகையான செல்வம் அன்னைக்கு கிடைக்குமா. 16 வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியை நினைச்சு வரலட்சுமி விரதம் இருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தீர்ந்து போகும். நான் என்ன சொல்றேன், எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், கடன் பிரச்சனையா இருந்தாலும், குடும்ப பிரச்சனையா இருந்தாலும், குடும்ப பிரிவு இருந்தாலும், இந்த விரதத்தை முறையா இருங்க. இதை பத்தின விளக்கத்தை அடுத்த வீடியோல நான் விளக்கமா சொல்றேன், எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. முறையா இருங்க, அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பா மாறும். அத்தனை பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையில இருந்து விலகும். திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். நல்ல கணவன் அமைவார்கள். கணவன் இருந்தால் ஆயுள் நீடிக்கும். 16 செல்வங்களும் நம்ம குடும்பத்துக்கு வரும். வரலட்சுமி விரதத்துல அவ்வளவு அற்புதங்கள் இருக்கு. வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறதை விட அன்னைக்கு அந்த விரதம் இருந்து 4 பெண்களுக்கு அந்த தான பொருட்களை கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு பலன் இருக்கு தெரியுங்களா. இதெல்லாம் யார் தெரியுமா செய்வாங்க? நல்லா பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க வீட்டில் இதெல்லாம் நடக்கும், பணக்காரர்கள் வீட்டில் நடக்கும். அவங்களுக்கு அந்த உண்மை புரியும். அதை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க. அந்த வாழ்க்கையை நம்மளும் எடுத்தோம், அதில் நம்மளும் பயணித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் அவ்வளோ பெரிய செல்வங்கள், அவ்வளோ பெரிய பலன் நமக்கு கிடைக்கும். இந்த வரலட்சுமி விரதங்கிறது அற்புதமான விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தில் கொடுக்குற தானமாக கொடுக்குற அந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த கிட்டு அவங்கள்ட்ட இருக்கு, புக் பண்ணிக்கங்க. அதை வாங்கி வரவங்களுக்கு கொடுங்க. அப்படியே உங்களுக்கு பக்கத்தில் கிடைக்குதா, தரமானதா கிடைக்குதா, சுத்தமானதா கிடைக்குதா அப்படின்னா பக்கத்துலேயே வாங்கிக்கிங்க. இல்லை தரம் சுத்தம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, கலப்படம் இருக்கு அப்படின்னா இவங்கள்ட்ட வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லை, பல பூஜை பொருட்கள் இருக்கு, வாங்கி பயன்படுத்தி பாருங்க. அடுத்தது பரிகாரங்களை நம்பிக்கையோட முயற்சி பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்தோட நீங்க தொடர்பு கொள்றீங்க. நம்பிக்கையோட நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை கைவிடாது. பெத்தவங்க கைவிட்டுருவாங்க, வாழ்க்கையில நம்பினவங்க கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், ஆனால் பிரபஞ்சம் உங்களை கைவிடாது. நம்பிக்கை தான் முக்கியம். அடுத்து பார்த்தோம்னா மனுஷ வாழ்க்கையில இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏதாவது ஒரு துன்பம் வந்துச்சுன்னா கதறோம், வேதனைப்படுறோம், வருத்தப்படுறோம். இறைவனே இருக்கியா இல்லையாங்கிற சந்தேகம் நமக்கு வந்துடும். ஒரு மன திருப்திக்காக தான் இறைவனை வணங்குறோம், நம்புறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துடும். அப்போ வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்றது இயற்கை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. இன்பம் வரும்போது மகிழ்ச்சி அடையிறதும், மனம் துன்பம் அடையும் போது தடுமாறுறதும் இயற்கை. அப்ப இதனுடைய உச்சக்கட்டம் தான் வெறுப்பு தான். இந்த கேள்விக்கெல்லாம் காரணம் கடவுளுக்கு கண்ணில்லையா, எல்லாம் என் தலைவிதி, என்ன பாவம் செய்தேனோ, எந்த பாவமும் செய்யாத எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான்லாம் ஏன் பிறந்தேன், இப்படி பல வார்த்தைகளை போட்டு நம்ம புலம்புறோம். அது உங்களுக்கும் பொருந்தும், எல்லா கஷ்டங்களுக்கும் இது பொருந்தும். பல பேருடைய ஆதங்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கும், கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, எந்த பாவமே செய்யாத நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நமக்கு வர்றது இயற்கை தான். ஆனா இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஆணித்தரமா புரிஞ்சுக்கங்க அன்பு நண்பர்களே, தோழிகளே. தர்ம சாஸ்திரப்படி, நியதிப்படி ஒருத்தர் தெரிஞ்சும் தெரியாமலும் புண்ணியம் செஞ்சா அதுக்கு தக்க பலன் கண்டிப்பா உண்டு. அது மாதிரி தெரிந்தும் தெரியாமலும் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் தக்க பலன் உண்டு. ஆக கர்ம வினைக்கேற்ற பலன் நமக்கு நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத 100% நீங்க நம்பி ஆகணும். பிரபஞ்ச விதியில இது ஒரு முக்கியமான விதி. நாம என்ன செய்யறோமோ அது நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறது புரியக்கூடிய விதி. அப்ப இந்த விதியானது அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லாருக்குமே பொருந்தும். நீ, நான், ஏழை பணக்காரன், ஆண் பெண், நல்லவன் கெட்டவன், மனிதன் விலங்கு, இப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாத்துக்குமே இந்த விதி பொருந்தும். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பூமியில பிறக்கிறதுக்கு காரணம் இதுதான். நம்ம ஏன் பூமியில பிறந்தோம் அப்படிங்கறத காரணம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இன்பம் துன்பத்துக்கெல்லாம் நீங்க துவளவே மாட்டீங்க, கலங்கவே மாட்டீங்க. நம்முடைய முற்பிறவியில செய்த
பாவ புண்ணியம் தான் இதுக்கு காரணம். அதனால இந்த பூமியில நம்ம பிரச்சனைகள் இருக்கா, குழப்பங்கள் இருக்கா, துன்பங்கள் வருதா, அப்ப அதை நினைச்சு வருத்தப்பட்டு இன்னும் மேலும் மேலும் துன்பத்தை நம்ம உருவாக்கிக்கிறத விட இது இயற்கை, நம்முடைய கர்ம வினை, இதிலிருந்து கடப்பது எப்படி அப்படின்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்ப அதுதான் நீங்க செஞ்சாகணும். இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு சரி, ஆனா அதுக்கான தீர்வை உடனே நீங்க கண்டுபிடிக்க தயாராகணும். அந்த துன்பத்திலே நம்ம உழல ஆரம்பிச்சிடக்கூடாது. அப்ப கண்டுபிடிச்ச உடனே டக்குன்னு செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்க, செயல்படுத்தினீங்க அப்படின்னா இதுல இருந்து நம்ம விலக ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா விலகிறத உங்க கண்ணு முன்னாடி நீங்களே பார்ப்பீங்க. என் நண்பர்களே, ஒரு மனுஷன் அல்லது நாம இந்த பூமியில பிறக்கத்துக்கு காரணம் முற்பிறவில செய்த பாவ புண்ணியம் தான் காரணம். அதை அனுபவிக்கத்தான் நம்ம இந்த பூமியில பிறந்திருக்கோம். ஏன்னா அந்த குறை இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்முடைய ஆத்மா அடுத்த பிறவி எடுத்து அந்த பாவ புண்ணியங்களை சரி செய்யக்கூடியது. அதனாலதான் நம்ம பூமியிலே பிறக்கிறோம். அதனாலதான் நம்ம பூமிக்கு இன்னொரு பேர் இருக்கு, தர்ம கர்ம அப்படிங்கிற பேர். ஒரு ஆத்மா தன்னுடைய கர்ம சொத்தாக எதை நினைக்குது அப்படின்னா சொத்து, காமம், செல்வம், இதுல புண்ணியங்களோ பாவங்களோ இந்த மூன்றால தான் நமக்கு கர்ம வினைகள் தொடருது. அப்ப இந்த மூணும் எதனால வருது? நம்முடைய முற்பிறவியால அல்லது நம்முடைய தந்தை தாய் வழி கர்ம வினை, இவர்களாலே நமக்கு இந்த கர்ம வினை ஏற்படும். அதனாலே நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், துன்பப்பட வேண்டியது இருக்கும், அந்த வினை கடனை அடைக்க வேண்டியது இருக்கும். இதை நீங்க ஆழமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், எதிர்ப்புகள், நஷ்டங்கள், கடன்கள், பிரிவினைகள், விபத்துகள், ஏளனங்கள், அவமானங்கள், நோய்கள், துன்பங்கள், துயரங்கள், இது எல்லாமே எதுக்கு வருது அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. இந்த கர்ம வினை தாக்கத்தால் வருது. அந்த கர்ம வினையை எப்படி நம்ம சரி செய்யாது அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. அப்ப இறைவன் நம்மளை இந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் விட்டுறல, இந்த பூமியில இந்த துன்பத்துக்கான விடிவு காலத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறார் பிரபஞ்சத்தால. எப்படின்னா பல கிரகங்களை உருவாக்கி உங்களுடைய கர்ம வினையை தீர்ப்பதற்கான பணியை பல கிரகங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அதனாலதான் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில முக்கியம். பல பேர் சொல்லுவாங்க விதிதான், அதை மாத்தறதுக்கு எவ்வளவு பெரிய பரிகாரங்களாலும் முடியாது, பரிகாரங்கள்லாம் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் கொடுக்கிற இறைவன் அந்த கஷ்டத்துக்கான தீர்வை கொடுத்தாதானே அவன் இறைவன். இல்லனா மனுஷ வாழ்க்கையில கஷ்டமே வராது. உண்மையா மனுஷ வாழ்க்கையில கஷ்டமே வராது. சந்தோஷமாவே இருந்துட்டு சந்தோஷமாவே இறந்துருவாங்க. அப்ப கஷ்டங்களை எப்படி கர்மா மூலியமா கொடுக்கிறாரோ அதுபோல அந்த கஷ்டங்களுக்கான பரிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் தீர்க்கத்தான் பரிகாரம். கர்ம வினை நீங்க நம்ம சாஸ்திரத்துல, புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல நிறைய சொல்லி இருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம்னா கர்ம வினை பாதிப்பு நம்முடைய ஜாதகத்துல எந்த வகையில தொடருதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற கிரகங்களுக்கு நம்ம பரிகாரங்களை செய்யும் போது கண்டிப்பா நம்மளால அந்த பிரச்சனையிலிருந்து, கர்ம வினையிலிருந்து மீள முடியும். இதை முதல்ல நீங்க நம்பணும். முதல்ல இங்க நிறைய பேர் கடவுள், பிரபஞ்சம், நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறதே நம்புறதில்ல. நம்ம ஏதோ ஆகாயத்திலிருந்து நம்ம குதிச்சிட்டோம் அப்படி இருந்தா கூட அந்த ஆகாயம் தான் பிரபஞ்சம். நீங்க எப்படி எந்த வேரின் நுனியை பிடிச்சாலும் அங்க இருப்பது இறைவன் தான். அந்த வகையில பார்க்கும்போது எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கோ அதற்கான பரிகாரங்களும் உண்டு, அதற்கான தீர்வுகளும் உண்டு. உங்களுடைய சாதனைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய உதவி செஞ்சாலும் உங்களுக்கு தங்க பதக்கம் எல்லாம் கொடுக்கறதுக்கு யாருக்கும் இங்க மனசு இல்ல. புகழ்ந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. யார் தெரியுமா? உங்க கூட இருக்கிறவங்களும், நண்பர்களும், உறவினர்களும். நீங்க எந்த உதவி செஞ்சாலும் வாழ்த்திலாம் சொல்லவே மாட்டாங்க. ஏதோ நீங்க அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கீங்க, அவங்களுக்கு உதவி செய்யறது உங்களுக்கு ஒரு கடமை, நன்றி கடனை செலுத்துறீங்க அப்படிங்கிற ரீதியில மேலோட்டமா கடந்து போயிடுவாங்க. பாராட்டலாம் மாட்டாங்க. இந்த பாராட்டை எதிர்பார்க்காதீங்க. எந்த அளவுக்கு எதிர்பாராம ஒரு உதவி செய்யறீங்களோ, யாருன்னே தெரியாதவங்களுக்கு நீங்க உதவி செய்யறீங்களோ, கைமாறா நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உதவி செய்யறீங்களோ அந்த உதவிக்கு மிகப்பெரிய சக்தி உள்ளது, மிகப்பெரிய சக்தி இருக்கு. பிரார்த்தனைகள், சிறப்பு சடங்குகள் இதெல்லாம் உங்களை ரொம்ப போற்றி கொண்டாடும். உங்க பிரச்சனைகள் எல்லாம் அது தீர்க்கும். தனுசு ராசி அப்படின்னாலே 30 வயசா இருந்தாலும் 60 வயசு மாதிரி பேசுவீங்க. அனுபவ வாழ்க்கை அதிகமா இருக்கும். வயசானவங்க மாதிரி அந்த ஒரு பக்குவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு மேதையா இருந்தா, மாமேதையா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி மாறி போயிடுவீங்க. உங்க வாழ்க்கை அப்படி அவ்வளவு கஷ்டங்களை பார்த்து வந்ததாக இருக்கும். வயசுக்கும் உங்களுடைய அறிவுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏன்னா ஒரு வயசுல இருந்து, பிறந்ததுல இருந்தே கஷ்டம், துன்பம், ஏமாற்றம், தோல்வி, அவமானம் இருந்தா அப்புறம் எப்படி இருக்க முடியும்? 60 வயசு 70 வயசு ஆனது மாதிரிதான் அந்த அனுபவம் வந்துடும், ஒரு பக்குவம் வரும். எல்லாரையும் மதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மனித பிறவினா என்ன,
இந்த துன்பங்கள் எதனால நமக்கு வருது, அதை எப்படி சரி பண்றது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆத்மா தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கடன் குறையாம வளர்ந்துகிட்டே இருக்கு, கழுத்தை நெரிக்கிற கடன் இருக்கு, கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறோம், அதிலிருந்து மீள முடியல அப்படின்னு தவிக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் அருமையா வேலை. ஒரே ஒரு விளக்கு பரிகாரம் தான், இதை செஞ்சாலே போதும். கடன் தீர்க்கும் பரிகாரங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. என்ன பண்றீங்க, திங்கட்கிழமை இரவு, அதாவது படுக்கிறதுக்கு முன்னாடி 27 மிளகுகளை எடுத்து ஒரு வெள்ளை துணியில முடிச்சு தலையணைக்கு அடியில வச்சு படுத்துக்குங்க. யாரு பேர்ல அதிக கடன் இருக்கோ அவங்க இந்த பரிகாரத்தை செய்யும். இந்த மிளகு முடிச்ச செவ்வாய்க்கிழமை காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு வீட்டுல தீபம் தூபம் இதெல்லாம் செஞ்சு அந்த முடிச்ச கடவுள் முன்னாடி வச்சு நீங்க என்ன நினைச்சு வேண்டுகிறீங்களோ, எந்த பிரச்சனை தீரணுமோ, எந்த கடன் தீரணுமோ, யாருக்கு நீங்க எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ அது தீரத்துக்கான வேண்டுதலை வைங்க. இறைவா, எனக்கு சரியான நேரத்துல இவர்கிட்ட இருந்து கடனை வாங்கி கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி, அவருக்கும் பெரிய நன்றியை நான் செலுத்துறேன். அதே நேரத்துல எனக்கு இந்த கடனை அடைக்க முடியல, அதற்கு ஒரு வழியை காட்டு. நான் நல்லா இருக்கணும்னு கொடுத்த அவருடைய மனசை கஷ்டப்படுத்தாம அந்த நன்றி உணர்வோட அவருடைய கடனை தீர்க்கறதுக்கு ஒரு வழியை காட்டு. உங்களுக்கு பிடிச்ச தெய்வம், குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ அல்லது எல்லாத்துக்கும் பெரியவர் சிவனோ, இந்த வேண்டுதலை வையுங்க. அதுக்கப்புறம் அந்த மிளகு முடிச்சிய காலையில சிவன் கோவில் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு அகல்ல நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்கிங்க. கிடைக்கல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. செக்கில் ஆட்டின எண்ணெய்களை வச்சுக்கிட்டு தீப எண்ணெய், பஞ்சதீப எண்ணெய், வீட்டுக்கு உணவுக்கு எண்ணெய்கள் இப்படி இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை கான்டாக்ட் பண்ணி எண்ணெய் வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்ல, பூஜை பொருட்கள் என்னவெல்லாம் இருக்கோ எல்லாமே இவங்கள்ட்ட கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. அப்ப இந்த சுத்தமான எண்ணெய அந்த அகல்ல ஊத்தி அந்த அகல்ல அந்த மிளகு முடிச்ச வச்சு அந்த எண்ணெயில ஃபுல்லா முழுகணும். அந்த மிளகு முடிச்சு, அந்த மிளகு முடிச்சோட நுனிப்பகுதி இருக்குல்ல, அதை ஒரு திரி மாதிரி திரிச்சு அதுல தீபம் ஏத்துங்க, அதாவது விளக்க ஏத்துங்க. அந்த நேரத்துல முருகன் மந்திரத்தை மனமுருகி சொல்லுங்க, மனமுருகி வேண்டிங்க. இந்த மந்திரத்தை சொல்லும் போது நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை சொல்லுங்க, பொறுமையா சொல்லுங்க. வாய்க்குள்ளார சொன்னாலும் பொறுமையா சொல்லுங்க. 27 முறையோ அல்லது 54 முறையோ அல்லது 108 முறையோ உங்களால எவ்வளவு எண்ணிக்கையில சொல்ல முடியுமோ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் கிரீம் கிளீம் க்ளௌம் சௌம் நமக. தெளிவா இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அற்புதமான மந்திரம். நான் சொன்ன எண்ணிக்கையில இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வெளியில வாங்க. பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைச்சிடும். அந்த நிமிஷமே உங்களுக்கு அது விலகினது மாதிரி ஒரு தெளிவு பிறக்கும் பாருங்க, ஒரு அமைதி பிறக்கும். கடனை அடைஞ்சது மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு உருவாகும். அந்த எண்ணமே அந்த கடனை அடைக்கும். பனி போல அந்த கடனை விலக்கி உங்களுக்கு அருள் புரிவார் முருகப்பெருமான். ஆனந்த வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார் இந்த கந்தன். அதனால இந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லுங்க. மனமுருக எல்லா தெய்வங்களையும் வேண்டிவிட்டு வீட்டுக்கு வாங்க. இந்த மிளகு தீப பரிகாரத்தை தொடர்ந்து 9 வாரங்கள் செய்யுங்க, விட்டுறாதீங்க. இப்படி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் படிப்படியா அது குறைய ஆரம்பிச்சு. இல்லைங்க, எனக்கு கடன் பிரச்சனைலாம் இல்ல, தொழில எதிரிகள் பிரச்சனை இருக்கு, செய்வினை, பில்லி சூனியம், கந்திஷ்டி பிரச்சனை ஓவரா இருக்கு வீட்டுல, எங்களால வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முன்னேற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இதே பரிகாரத்தை செய்யுங்க. அந்த மனமுருகி கேட்கறீங்களா, அதற்கான பதில் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை எப்ப தொடங்கணும் அப்படின்னா தேய்பிறை திதி அன்னைக்கு தொடங்குறது நல்லது. நம்ம மனுஷங்கள்ட்ட வாங்கின கடனுக்கு மட்டும் இல்ல இந்த பரிகாரம்ங்கிறது. சீட் எடுத்திருப்போம், இஎம்ஐ கட்டுவோம், பேங்க்ல லோன் வாங்கியிருப்போம். இந்த கடனை எல்லாம் சீக்கிரம் அடைக்கணும் அப்படின்னா இந்த மிளகு தீப பரிகாரம் மிக மிக முக்கியமான. இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அது மாதிரி செவ்வாய்க்கிழமை கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான நாள். நம்ம என்னைக்கு வேணாலும் கடனை கொடுப்போம். அப்படி எப்பொழுதுமே கொடுக்காம வாங்காம செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கடன் வாங்குங்க, செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கடனை கொடுங்க. எல்லாரும் சொல்லுவோம், ஏன் செவ்வாய்க்கிழமை பணம் கொடுக்க கூடாது, வாங்க கூடாது அப்படின்னு சொல்றது தெரியுமா? மெயினா கொடுக்கறவங்க செவ்வாய்க்கிழமை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கடன் உடனே அடைஞ்சிரும். இதுக்கு இதுதான் அர்த்தம். இதை புரிஞ்சிக்காம கடனை அடைக்கிறவங்கள என்ன தெரியுமா பண்ணுவாங்க, செவ்வாய்க்கிழமை போய் கடனை கொடுக்க கூடாது, அது கடன், அப்ப நம்ம வாங்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மை இல்லை. செவ்வாய்க்கிழமை வாங்குற கடனும் கொடுக்கிற கடனும், கடன் வாங்கினா சீக்கிரம் அடையும், கடன் கொடுத்தா மறுபடியும் கடன் வாங்க மாட்டோம். இதுதான் செவ்வாய்க்கிழமைக்கான அற்புதம். இதை எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. செவ்வாய்க்கிழமை கடனை கொடுக்க கூடாது, கடனை வாங்க கூடாதுங்கிற ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். யாரு? இந்த கடன் வட்டிக்கு மேல வட்டி வாங்கி அடுத்தவங்க வயிற்றுச்சல கொட்டிக்கிறாங்கள, அவங்க ஏற்படுத்தின ஒரு அவதூறு தான் இந்த செவ்வாய்க்கிழமை பணம் வாங்க கூடாது, கொடுக்க கூடாது அப்படிங்கிறது. அப்ப இந்த நாள்ல கடனாக பெற்ற தொகையை திருப்பி கொடுத்தால் மீண்டும் கடன் வாங்கும் சூழ்நிலை நமக்கு ஏற்படாது. அது மட்டும் இல்ல, இந்த பரிகாரம்லாம் என்னால செய்ய முடியாதுங்க, செய்யறதுக்கு நேரம் இல்ல, முருகப்பெருமான போய் வணங்குங்க. சிவன் கோவிலுக்கு போய் அல்லது முருகனுக்குன்னு இருக்கிற சன்னிதானத்துல போய் வணங்குங்க. மனமுருகி
வணங்குங்க. கண்ணீர் துளி கசிய வேண்டுங்க. முருகா, எல்லா பிரச்சனையும் உன் காலடியில கொட்டிட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். என்னுடைய உடல் மட்டும்தான் உனக்காக இருக்கு, என்னுடைய உசுர் மட்டும்தான் உனக்காக இருக்கு. நீ எதை வேணாலும் எடுத்துக்க. என் பிரச்சனையை உன் பிரச்சனையா உன் காலடியில போட்டுட்ட. அதை பெருசா ஆக்குனாலும் உன் கையில இருக்கு. அந்த பிரச்சனைகள்ல காலில் போட்டு நசுக்குனாலும் உன் காலில் இருக்கு. நீனே பாத்துக்க முருகா. மனமுருகி வேண்டி வாருங்கள். மனமுருகி வேண்டிக்கிட்டு இருந்த உங்களை 2 கை அப்படியே தூக்கி விட்டா இப்படி இருக்கும். அந்த உணர்வை ஏற்படுத்துவா. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யுங்க. முழுசா நம்பினீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே முருகனுக்கு முன்னாடி நிக்காது. இப்ப நம்ம 2 பிரச்சனையை பார்த்தோம். கடன் பிரச்சனை ஒண்ணு, அடுத்தது வேலை பிரச்சனை ஒண்ணு, இப்படி பார்த்தோம். இன்னொரு முக்கியமான பிரச்சனை குடும்ப பிரச்சனை. இந்த பிரச்சனையினாலும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. பெரிய ஆளெல்லாம் வேணாங்க, கோடி கோடிய பணம்லாம் வேணாம். வீட்டுல ஒரு 1 மணி நேரம் நான் நிம்மதியா இருப்பேனா? எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன மதிப்பாங்களா? என்னுடைய வேதனையை யாராவது புரிஞ்சுக்குவாங்களா? அந்த காலகட்டம் வருமா அப்படின்னு ஏங்கி தவிக்கிற நண்பர்களும் தோழிகளும் நிறைய பேர் இருக்கீங்க. கணவன் மனைவி பிரச்சனை, பண கஷ்டம், வேலையில மன அழுத்தம், கடன் தொல்லை, காதல் தோல்வி, தேர்வுல தோல்வி, பாலியல் பிரச்சனை, 3வது நபரால நம்ம குடும்பத்துல பிரச்சனை. இந்த 3வது நபரால வரக்கூடிய பிரச்சனை ரொம்ப பெருசு. எதை வேணாலும் நம்ம தாங்கிப்போம். ஆனா அது ஒரு அவமானமா, அசிங்கமா, நம்மளே நம்மள தாழ்வா நினைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதனால தற்கொலை அல்லது கொலை, தன்னையே வருத்திக்கிறது, காயப்படுத்திக்கிறது, இப்படி பல காரணங்கள் இருக்கு. நம்ம நேர்மையா வாழ்ந்தாலும் சில நேரத்துல குடும்பத்தாலும் சமூகத்தாலும் துயரங்களுக்கு ஆளாகிறோம். அதுக்காக நம்மளே தண்டிச்சுக்கிறோம். ஆழமா யோசிச்சோம் அப்படின்னா இதற்கான தீர்வு உண்டு. இங்க பொறுமை ரொம்ப முக்கியம். என்ன பிரச்சனை நடந்தாலும் ஒரு 1 மணி நேரம் அமைதியா இருங்க. அந்த 1 மணி நேரம் தான் உங்க அடுத்த கட்ட வாழ்க்கை. அந்த 1 மணி நேரத்தை கடந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லாமே புரிஞ்சிடும். அந்த 1 மணி நேரம் கடக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இந்த தற்கொலை செய்யறவங்கலாம் அல்லது உங்களே வருத்திக்கிறீங்களே, ஏதாவது அடிக்கிறது, தலையால முட்டிக்கிறது, மைண்டு டார்ச்சர் ஆகிறது, கோவப்படுறது, ஆக்ரோஷப்படுறது, நம்ம கோவப்படுறதுனால அடுத்தவங்களை திட்டுறது, தாக்குறது. அப்ப இந்த தவறால காலம் முழுவதுமே அவமானம், உற்றார் உறவினர், குடும்பத்தை இழக்கிறது அல்லது குடும்பத்தை விட்டு வெளியூர்ல போய் வாழ்றது, இப்படி துயரங்களுக்கு மேல் துயரத்தை நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு மனக்கோட்டை கட்டியிருப்போம், எவ்வளவு கனவு கண்டிருப்போம். நாம பிறக்கும் போது நம்ம அப்பா அம்மா காண்கின்ற கனவு, நாம குழந்தை பெத்துக்கும் போது நாம காண்கின்ற கனவு, கோட்டை, இதெல்லாம் கட்டி வச்சாலும் ஏதோ ஒரு பிரச்சனையில கோபத்துல தற்கொலை பண்ணிக்கிறோம் அல்லது அடுத்தவங்களை கொலை பண்றோம். இங்க என்ன விஷயம்னா, நம்மளை ஈண்டோருக்கும் நம்மளை சார்ந்தோருக்கும் தாங்க முடியாத இழப்பு ரொம்ப இது பெருசு. கண்ணதாசன் சொன்னது மாதிரி, வாழ நினைத்தால் வாழலாம், வழியாய் இல்லை பூமியில். அந்த 1 மணி நேரம் யோசிங்க. எவ்வளவு பெரிய கோபம் இருந்தாலும் சரி, இந்த உலகமே உங்களை அவமானப்படுத்திருச்சா, அந்த அவமானத்தை உங்களால தாங்க முடியலையா, அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த 1 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. அதனால எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை துரோகங்கள் நடந்தாலும், எத்தனை கர்ம வினைகள் நம்மளை தாக்கினாலும் தடைக்கற்களை உடைச்சி எரிஞ்சுக்கிட்டு மேல வாங்க. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.